And we will turn to the verse we've been looking at since yesterday. நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம். 1 John chapter 4 1 யோவான் 4ஆம் அதிகாரம் and verse 18, 18ஆம் வசனம், where it says there is no fear in love. அன்பிலே பயமில்லை. So those two words we must remember. இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். Love அன்பு and no fear. பயமில்லை. Fear is the opposite of faith. பயம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்ச்சொல். Just like darkness is the opposite of light. ஒளிக்கு எதிர்ச்சொல் இருள் என்பது போல. When light comes in, darkness goes out. ஒளி உள்ளே வரும்பொழுது இருள் கடந்து செல்கிறது. And when the light is off, then the darkness comes in. அங்கே விளக்குகள் அணைந்து போகும்பொழுது இருள் உள்ளே வந்து விடுகிறது. So fear and faith are like that. அதே போலத்தான் விசுவாசமும் பயமும். When fear comes in, faith goes out. விசுவாசம் உள்ளே வரும்பொழுது பயம் வெளியே போகிறது. When faith comes in, fear goes out. விசுவாசம் உள்ளே வரும்பொழுது பயம் வெளியே போகிறது. So if you got fear in your heart, உங்கள் உள்ளத்திலே பயம் இருக்குமானால் you can be pretty sure there's no faith there. அங்கே விசுவாசம் இல்லை என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். You may think you have a lot of faith. நிறைய விசுவாசம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம். What you call faith is just your understanding in your head. That's not faith. நீங்கள் விசுவாசம் என்று எண்ணுகிற காரியம் என்னவென்றால் உங்கள் மூளையிலே உள்ளதான ஒரு புத்தி தான், அது விசுவாசம் அல்ல. We must not be satisfied with an understanding in our minds. நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிமித்தமாய் நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. You can understand everything about Jesus, what he did for you and all that. இயேசுவை பற்றியும் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு அறிவு பெற்றிருக்கலாம். But that's not faith, that's just understanding. அது விசுவாசம் அல்ல, அது ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்லது அறிவுதான். When you hear the message here, it goes to your mind and what you get is understanding. இங்கே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது அது நேரடியாக உங்கள் மனதுக்குள்ளே செல்லுகிறது. ஆகவே அதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கிறது. That's not faith. அது விசுவாசம் அல்ல. You may believe it, நீங்கள் அதை நம்பலாம், but that's just believing some things in your head. அது உங்கள் தலையிலே இருக்கக்கூடிய புத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் நம்புவதாகும். Faith is a thing in the heart. விசுவாசம் என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். And the Bible speaks about faith like something that makes us commit ourselves to someone. நம்மை யாரோ ஒருவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே தான் சம்பந்தப்பட்டு விசுவாசம் என்ற வார்த்தை And வருகிறது. if you only have understanding, நமக்கு அறிவு மட்டும் இருக்குமானால் you can still have fear in your heart. உள்ளத்திலே உங்களுக்கு இன்னும் பயம் இருக்கலாம். Fear about the future, எதிர்காலத்தை குறித்த பயம், fear about financial difficulty. பண நெருக்கடி வந்துவிடுமோ என்ற பயம். Now you know that the Bible says that if you seek God's kingdom first and his righteousness, all your earthly necessities will be added to you. வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களானால் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God will do that. தேவன் அதை செய்வார். But then why do we have this fear about whether our future earthly necessities will be taken care of? நம்முடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா இல்லையா என்று ஏன் நமக்கு பயம் வருகிறது? That is because this so-called faith is only an understanding in our head. விசுவாசம் என்று அழைக்கப்படுகிற காரியம் நம்முடைய புத்தியிலே தான் இருக்கிறது. And I want to say to all of you, we must not be satisfied with an understanding in our head. நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய அறிவு நிமித்தமாய் நாம் ஒரு காலம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. We must make sure faith is in our heart. விசுவாசம் என்பது உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். One way to find out அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி, to ask ourselves, is there any fear in my heart? என்னுடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறதா என்று கேட்க There is வேண்டும். some anxiety about the future in my heart. நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பதஷ்டம் காணப்படுகிறதா? God doesn't want us to have it. அது நமக்கு இருக்கக்கூடாது என்று தான் தேவன் We விரும்புகிறார். have a loving Father. நமக்கு ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார். Jesus said, I'm not going to leave you as orphans. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொல்கிறார். And the only way to experience this is by opening our life to the Holy Spirit. இதை நாம் அனுபவிக்க வேண்டியதற்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து All கொடுப்பதாகும். of you நீங்கள் எல்லாரும் pray like this. இப்படி ஜெபிக்க வேண்டும். Lord, fill me ஆண்டவரே, with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். I don't understand what it means. எனக்கு இதனுடைய பொருள் Lord, விளங்கவில்லை. fill me with your Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் என்னை Give me நிரப்பும். a power in my heart. என்னுடைய உள்ளத்திலே ஒரு வல்லமையை Help me தாரும். to know that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். And அதோடு கூட you must pray that continuously. தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபிக்க You வேண்டும். should not be satisfied with one experience where you were filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்ட அந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் திருப்திப்பட்டு விடக்கூடாது. All the time you எல்லா must seek God to be நேரங்களிலேயும் filled with the நீங்கள் Holy Spirit. தேவனை தேட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட வேண்டும். And then faith will be in your heart.
அப்பொழுது விசுவாசம் உள்ளத்திலேயே When தங்கி faith இருக்கும். is in your heart, there will not be fear there. விசுவாசம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது அங்கே பயத்துக்கு You வேலை may இல்லை. still be tempted to fear. ஆனாலும் பயப்படும்படிக்கு நாம் சோதிக்கப்படலாம். I am tempted to fear பயப்படும்படி நான் சோதிக்கப்படுகிறேன் often. அடிக்கடி. But temptation is not the same as sin. சோதனை என்பது பாவத்தை போல மோசமானதல்ல. You know that. உங்களுக்கு தெரியும். Take a girl who is always being tempted by one man whenever she goes to work or வேலை school செய்யும் or to school or இடத்துக்கோ college. பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லக்கூடிய ஒரு பெண் அங்க இருக்கிற ஒரு வாலிபனாலே ஈர்க்கப்படுகிறாள். As he's walking down the road, every day that young fellow calls her. அங்கே ஒவ்வொரு நாளும் ரோட்ல நடக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த வாலிபன் அந்த பெண்ணை கூப்பிடுகிறான். Come, come, come. Come வா, with me. என்னோடு கூட வா, என்னோடு கூட வா என்று அந்த வாலிபன் கூப்பிடுகிறான் அந்த பெண் பிள்ளை. What can she do? அந்த Is that her fault? அந்த பெண் பிள்ளை என்ன செய்ய முடியும்? அவளுடைய தவறா? What can she do if maybe there's one more man who keeps on calling her? இன்னொரு மனிதனும் கூட கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், வா 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 என்று. That is temptation. அதுதான் சோதனை. You can't say this girl is impure because some man is calling her. யாரோ ஒரு மனிதன் இந்த பெண்ணை கூப்பிடுவதனால இந்த பெண் அவள் அசுத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொல்ல முடியாது. She may be the purest girl in the village. அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மிக பரிசுத்த வாட்டியா அந்த பெண் இருக்க முடியும். But so many men may be calling her. ஆனால் அநேக ஆண்கள் அந்த பெண்ணை கூப்பிடலாம். Temptation is like that. சோதனை இப்படித்தான் இருக்கிறது. Temptation cannot make you impure. சோதனை ஒரு காலம் உங்களை அசுத்தமாய் மாற்ற முடியாது. You must understand the difference between temptation and sin. சோதனைக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். And this is the best example. இதுதான் சிறந்த ஒரு உதாரணம். That here is a man calling a girl, come on, come on, come with me. என்னோடு கூட வா, என்னோடு கூட வா என்று ஒரு மனிதன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். After another half a mile, another man says, come with me, come with me. இன்னும் அரை கிலோமீட்டர் தூரத்திலே போகும்பொழுது இன்னும் வேற ஒரு மனிதன் கூப்பிடுகிறான். But if she says no, இல்லை வரமாட்டேன் என்று சொன்னால், no, 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 இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டான். tomorrow also when she goes down that road, those same men will be there. நாளைக்கும் அதே சாலையிலே நடந்து போகும்பொழுது அதே மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். She'll say no, 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 no. இல்லை இல்லை வரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். After some time they will stop. ஒரு சில நாட்கள் கழித்து அவள் கூப்பிடுவதை நிறுத்தி விடுவார். Say there's no hope with this girl. இந்த பெண்ணிடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி விடுவார். That is what happens with temptation also. சோதனை என்கிற காரியத்திலே இதே தான் நடைபெறுகிறது. That every time you resist it. ஒவ்வொரு முறையும் அந்த சோதனைகளை எதிர்க்கும் பொழுது after some time you don't hear it calling you so much. இந்த அளவுக்கு அதிகமாய் கூப்பிடுகிறதை நீங்கள் கேட்க முடியாது. But if this girl once in a while goes with this man, எப்பொழுதாவது அந்த மனிதனோடு கூட போய்விட்டால், falls into sin, பாவத்திலே விழுந்து விட்டால், then tomorrow she says no, அடுத்த நாள் நான் வரமாட்டேன் என்று சொன்னால், then she has already become weak. ஏற்கனவே அவள் பலவீனம் அடைந்து விட்டாள். She may say no for some time, again go one day with him. சில சமயங்களிலே நான் வரமாட்டேன் என்று சொல்லலாம், ஏதோ ஒரு நாள் மீண்டுமாய் போய் விடுவாள். For a few days say no, 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 no. இன்னும் ஒரு சில நாட்கள் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Then again one day go with him. ஒரு நாளிலே போய் விடலாம். This is how many believers are living. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are tempted with their eyes. கண்களினாலே சோதிக்கப்படுகிறார்கள். They say no. நோ என்று இல்லை என்று சொல்கிறார்கள். No, 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 no. இல்லை இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். Then one day ஒரு நாளிலே they say okay, I think I'll do it today. சரி இன்றைக்கு நான் போய் விடுகிறேன், செய்து விடுகிறேன் என்று பாவத்தை செய்து விடுகிறார்கள். And then they come back. மீண்டுமாய் திரும்பி வருகிறார்கள். Oh Lord, I'm really sorry, I slipped up, forgive me. ஆண்டவரே நான் தவறை விழுந்து விட்டேன், என்னை மன்னியும். And then for a few days again they'll say no, 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 no. ஒரு சில நாட்கள் இல்லை மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். And then one day they'll say okay, today I think I will enjoy myself a little bit. ஒரு நாளிலே நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி சோதனைக்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். See, they are not steady. அவர்கள் நிலைவரமாய் இல்லை. And even after 10, 15, 20 years they are still the same. 10, 15, 20 ஆண்டுகளாகியும் அதே போலத்தான் இருக்கிறார்கள். So what must we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? We must ask God for grace. நாம் தேவனிடத்திலே கிருபைக்காய் கேட்க வேண்டும். Power. வல்லமைக்காய் கேட்க Grace வேண்டும். means power. கிருபை என்றால் வல்லமை. Lord, I'm being attracted to that temptation. ஆண்டவரே இந்த சோதனையில் நான் ஈர்க்கப்படுகிறேன். Please make me strong against. தயவாய் ஆண்டவரே என்னை வலிமையுள்ளவனாய் மாற்றும். Temptation can be there, but that's not sin. சோதனை அங்கே இருக்கலாம், அது பாவம் அல்ல. So we may be tempted. Even Jesus was tempted. இயேசுவும் கூட சோதிக்கப்பட்டார், நாமும் சோதிக்கப்படலாம். But he did not sin. ஆனால் இயேசு சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் How இருந்தார். did temptation come to Jesus? இயேசுவுக்கு எப்படி சோதனை வந்தது? It says he was in the wilderness. அவர் வனாந்தரத்திலே இருந்தார். And the devil put a thought in his mind. அவருடைய மனதிலே பிசாசு ஒரு எண்ணத்தை போட்டான். See, the devil is a spirit. பிசாசு ஒரு ஆவியாய் இருக்கிறான். He doesn't have a body. அவனுக்கு ஒரு சரீரம் கிடையாது. And so when it says the devil came,
பிசாசு வந்தான் என்று சொன்னால் He doesn't have a body. How can you see him? அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை, எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? Like the Bible says, the angels are there around us, but you can't see them. வேதம் நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது, ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியாது. I think the angels have protected many of us from road accidents in our life. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை எத்தனையோ முறைகள் சாலை விபத்திலிருந்து தூதர்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள். I know many times when I've ridden the scooter, the Lord angels have really protected me. அநேக சமயங்களில் நான் ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு போகும்பொழுது தேவ தூதர்கள் அநேக சமயத்தில் என்னை பாதுகாத்திருக்கிறார்கள். I never saw them. நான் ஒரு காலம் அவர்களை பார்க்கவில்லை. Because they don't have a body. ஏனென்றால் அவருக்கு ஒரு சரீரம் இல்லை. They are spirit. அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். I believe there are angels here in the meeting. இந்த கூட்டங்களிலே கூட பல தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். And I also believe the demons are here. அதே சமயத்திலே பிசாசுகளும் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். Do you know that the devil comes to every meeting through his demons? பிசாசுகளினாலே சாத்தான்களினாலே பிசாசு வருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? If he thinks that is going to be a powerful meeting, he'll definitely go there. ஒரு வல்லமையான கூட்டம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிசாசு அங்கே வந்து விடுவான். If he knows that's going to be a dead meeting, he'll say leave them alone, nothing will happen there. செத்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே எதுக்கு போய் நேரத்தை வீணாக்கி விட்டு என்று சொல்லி போக மாட்டான். So we can't see them, but they are there. நாம் அவர்களை பார்க்க முடியாது, ஆனால் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். So when it says the devil came to tempt Jesus in the wilderness, வனாந்தரத்திலே இயேசுவை சோதிக்கும்படியாக சாத்தான் அங்கே வந்தான் என்று சொன்னால், what is the picture in your mind? உங்கள் மனதிலே என்ன படம் ஓடுகிறது? Is it some black man with horns and like that? கருப்பு மனிதன் கொம்பை வைத்துக்கொண்டு பேண்டு வருகிறானா? No, he doesn't have a body. இல்லை, அவனுக்கு ஒரு சரீரம் இல்லை. It's a spirit. ஆவியாகத்தான் You இருக்கிறான். can't see it. அதை பார்க்க முடியாது. How does he tempt you then if he doesn't have a mouth, he doesn't have a tongue? அவனுக்கு வாய் இல்லை, நாவு இல்லை, எப்படி நம்மை சோதிக்கிறான்? The devil doesn't have a mouth or a tongue, you know that? உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு வாயோ நாவோ இல்லை? Because it's a spirit. How does he speak? ஆவியா இருக்கிறான், எப்படி பேச முடியும்? He cannot make a noise சத்தம் போட முடியாது. because he doesn't have a voice box. ஏனென்றால் இந்த தொனி சப்தம் அவனுக்கு இல்லை. Then how did he tempt Jesus? அப்படியானால் இயேசுவை எப்படி சோதிக்கிறான்? He put a thought into his mind. அவருடைய மனதிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். You got power. இப்பொழுது உனக்கு வல்லமை இருக்கிறது. You have just been anointed இப்பொழுதுதான் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டீர். few days ago. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக. Now use that power to turn the stones into bread. இப்பொழுது இந்த கல்லுகளை அப்பமாகும்படியா இந்த வல்லமையை பயன்படுத்தும். It's a thought that came to his mind. அவருடைய மனதிலே வந்த எண்ணங்கள். Was that a sin? அது பாவமா? When one thought comes into your mind, is that a sin? உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும் பொழுது அது பாவமா? இல்லை, that's temptation. அதுதான் சோதனை. But if you accept it in your mind, அதை உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுவீர்களானால், that is a good thought. இது நல்ல ஒரு எண்ணம் தான் என்று அதை தியானிப்பீர்களானால், then you have already sinned. அப்பொழுது ஏற்கனவே பாவம் செய்து விட்டீர்கள். But if the thought just comes, that's not a sin. எண்ணம் அங்கே வரும்பொழுது அதுவே பாவமாகாது. You know, you see a mosquito come and sit on your hand and you knock it off. ஒரு கொசு வந்து உங்கள் கையிலே உட்காருகிறது, நீங்கள் அதை துரத்தி விடுகிறீர்கள். Like that, you can't stop the mosquitoes from coming and sitting on your body. கொசுக்கள் வந்து உங்கள் சரீரத்தில் உட்காருவதை நீங்கள் தடுக்க முடியாமல் But as soon இருக்கலாம். as they come, you can knock it off. அது வந்தவுடனே நீங்கள் விரட்டி விடுகிறீர்கள். The same with temptation. அதே போலதான் சோதனை. It will come to all of us. அது வரும், எல்லாருக்கும் வரும். To say that, oh God, save me from temptation. ஆண்டவரே என்னை சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்றால், It's like saying, oh God, there should be no mosquitoes in my house. ஆண்டவரே என் வீட்டிலே கொசுக்களே இருக்கக்கூடாது என்று ஜெபிப்பது போல. You think God will answer that prayer? அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரா? It's like saying there should be no snakes in the world. உலகத்திலேயே பாம்புகளே இருக்கக்கூடாது என்று ஜெபிப்பது போல. These are all silly prayers. இவைகளெல்லாம் மிகவும் தரம் குறைவான ஜெபங்கள். That will happen only when Jesus returns. இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது மட்டுமே அது நடக்கும். When Jesus returns, the snakes and the mosquitoes and all become friendly with us. They won't bite us anymore. இயேசு வரும்பொழுது கொசுக்களும் பாம்புகளும் நமக்கு நண்பர்களாகிவிடும், கடிக்காது. But till then they'll try to bite us. அதுவரைக்கும் அது நம்மை கடிக்க முயற்சிக்கும். And we can't say that they should disappear. அவைகளெல்லாம் மறைந்து விட வேண்டும் என்று நாம் சொல்ல So தேவையில்லை. temptation is like that. சோதனையும் அப்படித்தான். Till the end of your life you will be tempted. உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். But think of this girl being tempted by this man. இந்த பெண் அடிக்கடி இந்த மனிதனாலே கவரப்படுகிறாளே, சோதிக்கப்படுகிறாளே. There's no sin there. அங்கே பாவம் இல்லை. She says no. இல்லை என்று சொல்கிறாள். So in your mind, உங்களுடைய மனதிலே you can say no, I don't want that. எனக்கு இது தேவையில்லை என்று நீங்கள் சொல்லலாம். Some bad thought comes into your mind. சில கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனதிலே வருகிறது. You know, you can get a bad thought while you're sitting in a meeting like this. இது போல ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரலாம். You can have a very filthy thought come into your mind when you're sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஒரு அசுத்தமான சிந்தை உங்கள் எண்ணங்களிலே வரலாம். And you say, oh, I feel so dirty. ஐயோ, இவ்வளவு அசுத்தமாய் நான் இருக்கிறேன் என்று உணரலாம். No. இல்லை. When this girl is walking by and that
filthy man calls இங்கே her. ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அந்த அசுத்தமான மனிதன் அந்த பெண்ணை கூப்பிடுகிறான். Does she say, "Oh, I feel so filthy because he called me"? ஐயோ, அவர் என்னை கூப்பிட்டபடினால எனக்கு ரொம்ப அசுத்தமா உணர்கிறேன் என்று உணர்கிறாளா? இல்லை, இல்லை. I'm pure. நான் பரிசுத்தமா இருக்கிறேன். He is filthy. அவன் அசுத்தமானவன். He is trying to call me, but I'm pure. அவன் என்னை கூப்பிட வச்சிக்கிறான், நான் சுத்தமா இருக்கிறேன். If the devil puts some dirty thought into my mind right now, இப்பொழுதே பிசாசு அசுத்த எண்ணத்தை உள்ளத்தை மனதிலே போட்டால், that is not me. அது நான் அல்ல, that is the devil. அது பிசாசு. And I say no. நான் இல்லை என்று சொல்கிறேன். If I say no, that proves I'm pure. மாட்டேன் என்று நான் சொன்னால் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று அது நிரூபிக்கிறது. See, many people think victory over sin means I should never be tempted in my mind. அநேகர் எண்ணுவதெல்லாம் பாவத்தின் மேல் வெற்றி என்றால் என்னுடைய மனதிலே கூட சோதிக்கப்படக்கூடாது என்று. That is like saying, this girl saying, nobody should call me when I'm going on the road. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், இந்த பெண் போகும்பொழுது சாலையில யாரும் என்னை கூப்பிடக்கூடாது என்று சொல்வது போல. Then how do you know whether the girl is pure? இப்பொழுது அந்த பெண் சுத்தமாக இருக்கிறாளா இல்லை என்று எப்படி தெரியும்? If nobody calls her, how do you know whether she is pure? யாருமே கூப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த பெண் பரிசுத்தவாட்டியா இல்லையா என்று எப்படி தெரியும்? 25 men call her and she says no to all of them, and she is really pure. 25 பேர் கூப்பிடுகிறார்கள், அந்த 25 பேருக்கும் வரமாட்டேன் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது கண்டிப்பாக இவள் சுத்தமாக இருக்கிறாள். You say you're pure, but how do you know you're pure? சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று எப்படி தெரியும்? Let 25 temptations come your way, then you'll find out whether you're pure or not. 25 சோதனைகள் வரட்டும், அப்பொழுது நீங்கள் சுத்தவான்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். So you see, God allows temptation. ஆகவே தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். He doesn't tempt people. அவராகவே சோதிப்பதில்லை. God is not the one standing on the road calling you to commit sin. தேவனே சாலையிலே நின்று கொண்டு வா பாவம் செய்யுங்கள் உங்களை கூப்பிடுவதில்லை. That is impossible. அது கூடாத காரியம். The Bible says God doesn't tempt anybody. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. But he allows people to be tempted by the devil. ஆனால் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஜனங்களை அனுமதிக்கிறார். So that ஏனென்றால் you can prove that you're a pure person. நீங்கள் ஒரு சுத்தவான் என்பதை நிரூபிக்கும்படியாக. So the purpose of temptation is not to make you fall. The purpose of temptation is to prove that you are pure. ஆகவே சோதனையின் நோக்கம் உங்கள் வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதல்ல, சோதனையின் நோக்கம் நீங்கள் சுத்தவானாய் மாற வேண்டும் என்பதுதான். You know, God can remove the devil as easily as you can crush a little ant under your chappals. உங்களுடைய செருப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய எறும்பை நசுக்குவது போல பிசாசை ஒரு நாளிலே நசுக்கி விட முடியும். அவ்வளவு எளிது. So easy for God. ஆண்டவருக்கு அதை செய்வது அவ்வளவு எளிது. A little ant crawling on the ground and I ask you, can you crush that? ஒரு சிறு எறும்பு அங்கே தரையிலே போய் கொண்டிருக்கிறது, அதை நசுக்க முடியுமா என்று உங்களை கேட்கிறேன். Oh, sure. கண்டிப்பாக என்று சொல்லுவீர்கள். God can crush the devil like that. தேவனும் பிசாசை அப்படி நசுக்கி விட முடியும். Why doesn't he do it? ஏன் அப்படி செய்வதில்லை? Because he wants to prove your purity. உங்களுடைய சுத்தத்தை பரிசுத்தத்தை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். So he allows the devil to stand along the road and tempt you in 100 different ways. ஆகவே பிசாசை ரோட்ல நிற்க வைத்து 100 வழிகளில் உங்களை சோதிக்கும்படி அனுமதிக்கிறார். And you come out at the end of the road and say, by God's grace I am pure. அந்த சாலையின் முடிவிலே நீங்கள் வரும்பொழுது தேவனுடைய கிருபையினாலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். And it will be the same tomorrow. நாளை தினத்திலும் அப்படி, and day after. அடுத்த நாளும் அப்படி, till Jesus comes. இயேசு வரும் வரை அப்படி. Because God tests us all the time to see whether we are pure. நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோமா இல்லையா என்று எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை சோதித்து அறிகிறார். He never tests you to see whether you are clever and whether you can make money and things நீங்கள் like that. அறிவாளியா, பணம் சம்பாதிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் அவர் சோதித்து பார்க்கிறவர் அல்ல. He is only going to test to see whether you are pure. நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்களா, சுத்தமா இருக்கிறீர்களா என்று தான் அவர் சோதித்து பார்க்கிறார். In your heart, in your mind. உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய மனதிலே. So temptation to fear will come to all of us. ஆகவே பயப்படும்படியாய் வரக்கூடிய சோதனையானது எல்லாருக்கும் வரும். Suddenly a thought. திடீரென ஒரு எண்ணம். Are you going to get sick? வியாதி வந்துருமோ? Are you going to die? மரித்து போய் விடுவேனோ? That pain, is it a serious cancer or something? இங்க இருக்கக்கூடிய வலி அது கேன்சரா இருக்குமோ? Or something about your children? பிள்ளைகளுக்கு இது நடந்து விடுமோ? What will happen? என்ன நடக்கும்? What can you do about it? That is some man calling you on the roadside. அதை குறித்து என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு மனிதன் ரோட்ல இருந்து கூப்பிடுவது போல இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Say no. இல்லை என்று சொல்லிவிடுங்க. After 1 hour again another man. ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு மனிதன் கூப்பிடுகிறான். My life is going to be like this. என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறது. But through this I become strong. இதன் ஊடாக நான் வலிமையுள்ளவனாய் மாறுகிறேன். You know what happens to you every time you say no? ஒவ்வொரு முறையும் நீங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? Your heart becomes strong. உங்களுடைய உள்ளம் வலிமை பெறுகிறது. So I'll show you something from scripture. வேதத்திலிருந்து ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். First of all, in verse 15 it says Jesus was tempted like us in every point. முதலாவது 15ஆம் வசனத்திலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். And he did not sin. அவர் பாவம் செய்யவில்லை. How he did not sin? எப்படி அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார்? Because he got grace from his father. பிதாவினிடத்திலிருந்து அவருக்கு கிருபை கிடைத்தது. Therefore, ஆகவே
we can also go to the throne of grace just like him. அவரை போலவே நாமும் அந்த கிருபாசன தண்டையிலே செல்ல முடியும். That is the meaning of the word therefore in the next verse. அடுத்த வசனத்திலே காணப்படுகிற ஆதலால் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். Therefore means like he went to the throne of grace and got grace when he was a man, we can also go. ஆதலால் அந்தபடியே என்று சொன்னால் இயேசு எப்படி சென்றாரோ அதுபோல நாமும் செல்ல முடியும். And how he got grace not to sin, we can also get grace not to sin. பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதே போல நாமும் பாவம் செய்யாதபடிக்கு கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். Those two verses are connected. ஆகவே இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. You should not read verse 16 without verse 15. 15ஆம் வசனம் இல்லாதபடிக்கு 16ஆம் வசனத்தை வாசிக்க கூடாது. Therefore, ஆகவே ஆதலால் because he went and he did not sin. அவர் சென்று அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். Therefore we can also go that way. ஆகவே அதே போல நாமும் அந்த வழியிலே போக முடியும். Let us come with boldness. நாம் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே வருவோம். He doesn't say shyly and oh God will you please give me some grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீரா, ஏதாவது கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவீரா என்றெல்லாம் கேட்க தேவையில்லை. You know, like if you have a ticket in the train, உங்களுக்கு ரயிலிலே போவதற்கு பதிவு சீட்டு இருக்கிறது என்றால் you go to that sleeper compartment and you sit down there. நீங்கள் அந்த தூங்குகிற அந்த கம்பார்ட்மெண்ட்டிலே சென்று நீங்கள் தைரியமாய் அங்கே தூங்கலாம். You don't wait at the door and ask the ticket collector, can I please go and sit in my seat? கையிலே கோச் நம்பர் சீட் நம்பர்லாம் போட்டு டிக்கெட் கையில் வைத்துக்கொண்டு அங்கே டிடி எப்படா வருவார் என்று காத்துக்கொண்டு டிடி வந்தால் எப்படியாவது கெஞ்சி இந்த இடத்துக்கு போய் உட்காரலாம் என்று நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களா? I am poor man, please help me to have this seat I've got. நான் ஏற்கனவே எனக்கு வாங்கியிருக்கிறேன் இந்த சீட்டை நான் எப்பயாவது போய் உட்காருவதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா, நான் ஒரு ஏழை மனிதன் என்றெல்லாம் கெஞ்சுவீர்களா? Do any of you go like that in the train? யாராவது அப்படி ரயிலிலே பிரயாணம் செய்கிறீர்களா? If you go like that, அப்படி நீங்கள் போவீர்களானால் TT will know that you don't know your rights. டிடி அங்க டிக்கெட் பரிசோதகர் அறிந்து கொள்வார் உங்களுடைய உரிமை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. He will take a bribe from somebody else and give your seat to somebody else and say no, you can't sit here. அங்கே யாருக்காவது லஞ்சம் கொடுத்து அவனுடைய சீட்டில் நீ வந்து உட்கார்ந்து விடு என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து பணம் பறிக்க பார்ப்பார். That is how the devil drives away people. இப்படித்தான் பிசாசு அநேகரை விரட்டி அடிக்கிறான். We go to God's throne. நாம் தேவ சிங்காசனத்துக்கு செல்கிறோம். Oh God, I'm nobody, please can you give me a little grace to overcome some sin? ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லையா, ஆண்டவரே உதவாதவன், எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை தருவீர்களா? No. இல்லை. The devil says no, you can't go, you are useless. Who you think God will listen to you? பிசாசு என்ன சொல்கிறான், அங்கே அந்த டிடி மாதிரி வந்து நின்று கொண்டு நீ எல்லாம் போக முடியாது, நீ பயனற்றவன், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நீ உள்ளே போக முடியுமா என்று பிசாசு சொல்கிறான். Let us go boldly. நாம் தைரியமாய் போவோம் என்று சொல்லுகிறது. Seat number is here. எனக்கு டிக்கெட் இங்கே இருக்கிறது, அந்த இருக்கை எண் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. I'm not asking for any favor. நான் எந்த ஒரு தயவு தாட்சியத்தை கேட்பதில்லை. I've got a right. எனக்கு உரிமை இருக்கிறது. Your blood of Jesus has cleansed me. என்னை சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். That is my ticket. அதுதான் என்னுடைய டிக்கெட். I can come to the throne of grace. நான் கிருபாசனத்தண்டையிலே வர முடியும். I think many of us go to the throne of grace but we don't go boldly. நம்மள அநேகர் கிருபாசனத்தண்டையிலே செல்கிறோம், நம்புகிறேன், நல்லதுதான், ஆனால் தைரியமாய் போவதில்லை. Because we don't know our rights. ஏனென்றால் நம்முடைய உரிமை என்ன என்று நமக்கு தெரியவில்லை. Just like you got a ticket, you can go and sit in that seat in the train. ஏற்கனவே நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தீர்கள் சொன்னால் தைரியமாய் ராஜாவை போல போய் உட்கார்ந்து கொள்ளலாம். You don't need a favor from the ticket collector or anybody. அங்கே உள்ள டிக்கெட் பரிசோதகரிடத்திலோ யாரிடத்திலோ எந்த ஒரு தயவும் உங்களுக்கு தேவையில்லை. And if somebody is sitting in that seat, you can say, can you please get up, that is my seat. யாராவது அங்கே உட்கார்ந்து இருந்தால் தயவு செய்து எழுந்து கொள்வீர்களா, என்னுடைய டிக்கெட் என்னுடைய சீட் இது என்று சொல்லலாம். And they get up. அவர்கள் எழுந்துகிறார்கள். So don't let the devil rob you of this boldness. ஆகவே இந்த தைரியத்தை உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். He's always telling, but you're such a sinner. ஓ நீ இவ்வளவு பெரிய பாவி, தெரியாதா உனக்கு? That may be true, but அது மெய்யா இருக்கலாம், ஆனால் இப்பொழுது எனக்கு தைரியம் இருக்கிறது. We are bold now. இப்பொழுது நாம் தைரியமுள்ளவர்களாய் throne of grace. கிருபாசனத்திலே தைரியமாய் வருகிறோம். Here's my ticket. இதோ என்னுடைய டிக்கெட். Blood of Jesus has cleansed me. இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. Holy Spirit has come, made me a child of God. பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை தேவனுடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறார். Father, I'm coming and asking you for something. பிதாவே இப்பொழுது நான் வந்து ஒன்றை உம்மிடத்திலே கேட்கிறேன். Not because I am a big man, but Jesus' name. நான் பெரியவனாய் இருக்கிறபடினாலே அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன். And I want to, first of all, I want you to forgive me all my sins. முதலாவதாக ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும். With what boldness I can come? என்ன தைரியத்தோடு கூட நான் வர முடியும்? I have done so many sins, Father. பிதாவே எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன். Forgive me because Jesus died for me. இயேசு எனக்காக மரித்தபடினாலே நீர் மன்னித்து விடும். I get it. நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். And after that, that's mercy. It says first of all I receive mercy. முதலாவது நான் இரக்கத்தை பெறுகிறேன். And the next thing I get grace. அடுத்த காரியம் கிருபையை பெறுகிறேன். Grace to help me. எனக்கு உதவி செய்ய முடியாய் வரக்கூடிய கிருபை. என்னுடைய தேவையிலே எனக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை. Now my need is fear. இப்பொழுது என்னுடைய தேவை என்ன?
எனக்கு பயமா இருக்கிறது, I'm afraid of this, இதை குறித்து பயம், I'm afraid of that, அதை குறித்து பயம், something in the future. எதிர்காலத்தை குறித்த பயம். Oh, Father, the devil is bringing all these thoughts to me. பிதாவே, இப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும் பிசாசின் உள்ளதிலே மனதிலே கொண்டு Give me வருகிறான். grace. எனக்கு கிருபையை I தாரும். will not be anxious, நான் பதஷ்டமடைய மாட்டேன், I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். It's my right. என்னுடைய உரிமை. You know, a poor beggar with torn clothes ஒரு ஏழை பிச்சைக்காரன் கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறான், can go to a bank counter. ஒரு வங்கி கவுண்டருக்கு செல்ல முடியும். Here, give me 10 lakhs rupees in cash. இங்கே எனக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுங்கள். The security people will try to chase him out. அங்கே உள்ள காவலாளிகள் இவனை விரட்டி அடிப்பதற்கு வருவார்கள். He says, you can't chase me out. Here is a check for 10 lakhs from this big millionaire here. என்னை நீங்கள் விரட்ட முடியாது, 10 லட்சம் ரூபாய் எனக்கு லட்சாதிபதி கொடுத்திருக்கிறார், இந்த செக்கை பாருங்கள் என்று அவன் சொல்லுவான். Don't look at my dress and all say I'm beggar. என்னுடைய சட்டையெல்லாம் பார்த்து என்னை பிச்சைக்காரன் என்று சொல்ல வேண்டாம். See this check. செக்கை பாருங்கள். Oh, security man, yes sir, please go. ஆம் ஐயா, போங்கள் என்று சொல்லுவார் காவலாளி. How he suddenly changed his mind? எப்படி காவலாளி திடீரென தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார்? Because he saw the signature of that millionaire on that check. அந்த காசோலையிலே அந்த லட்சாதிபதியினுடைய அல்லது கோடீஸ்வரனுடைய கையெழுத்தை பார்த்து விட்டார். So I may look like a beggar, it doesn't make a difference. நான் பிச்சைக்காரனை போல காட்சியளிக்கலாம், அது ஒரு வித்தியாசம் அல்ல. I come to the Father in the name of Jesus who has signed the check. இங்கே அந்த காசோலையிலே கையெழுத்திட்டு இருக்கிற இயேசு என்ற பெயரிலே பிதாவே நான் வருகிறேன். I say I can get grace. நான் கிருபையை பெற்றுக்கொள்ள I முடியும். can get forgiveness for all my sins, which is worth more than 10 lakhs. இந்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அது 10 லட்சம் ரூபாயை காட்டிலும் அதிகமான And I வரும். can get grace to overcome this fear right now. This is my need. இப்பொழுது இது என்னுடைய தேவையாக இருக்கிறது, இதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபை. Give me right now what I need. இப்பொழுது எனக்கு தேவையை எனக்கு தாரும். How easy it is. எவ்வளவு எளிமையா இருக்கிறது. Have you seen these people even when the bank is not open? வங்கி இன்னும் திறக்கவே இல்லை. There's a thing called an ATM machine. ATM மெஷின் என்ற ஒரு காசு கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் இருக்கிறது. People who don't know how it works, they are quite surprised. அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியாதவர்கள் பார்த்தால் ஆச்சரியம், என்னடா இதை போட்டால் பணம் வருகிறது என்று பணம் கொடுக்கிற மெஷின் He puts a card in and punches something and he gets out 10,000 rupees. ஏதோ ஒரு கார்டை உள்ளே போடுகிறார், ஏதோ சில பட்டன்களை அழுத்துகிறார், வெளியே 10,000 ரூபாய் வருகிறது. This fellow says, this is very easy. He brings some card and puts it inside. எவ்வளவு எளிமையா இருக்குது பணம் சம்பாதிப்பது. ஏதோ ஒரு கார்டை கொண்டு வந்து சொருகுகிறார், 10,000 ரூபாய் வாங்கி கொண்டு போகிறார். And he also tries to put some card and bunches the buttons. He gets nothing. இவரும் ஏதோ ஒரு கார்டை எடுத்துட்டு வந்து அதை உள்ள போட்டு அங்கங்கே அழுத்தி அழுத்தி பார்க்கிறார், பணம் வரவில்லை. Why is the difference? என்ன வித்தியாசம்? That fellow has got an account. இந்த மனிதனுக்கு ஒரு கணக்கு He's got இருக்கிறது. a card given by the bank. வங்கியிலே கொடுக்கப்பட்ட அந்த கார்டு இருக்கிறது, Credit card. அந்த கிரெடிட் அட்டை. That is how Jesus has bought for me also with his blood. அதே போல தான் இயேசுவும் தன்னுடைய இரத்தத்தினாலே எனக்கு I சம்பாதித்து can கொடுத்திருக்கிறார். go and in the name of Jesus நான் இயேசுவின் நாமத்தினாலே போக முடியும், claim grace. கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். I can go to the Father பிதாவினிடத்திலே and சென்று, say, Father, பிதாவே Jesus said, fear not. பயப்படாதே என்று இயேசு சொன்னார். So many times he said it. அநேக Fear சமயங்களில் அவர் not, சொல்லி fear இருக்கிறார், not, fear not. பயப்படாதே பயப்படாதே Now பயப்படாதே. Lord, இப்பொழுது ஆண்டவரே, I am full of fear. நான் பயத்தினாலே But I நிறைந்திருக்கிறேன். want this grace எனக்கு இந்த கிருபை எனக்கு to தேவை. obey what Jesus said, fear not. இயேசு பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு இப்பொழுது கிருபை வேண்டும். I will get that from the ATM machine. எனக்கு எப்பொழுது அந்த ATM இயந்திரத்திலிருந்து எனக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். I will get it from God. தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். Because I am asking for it with boldness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தைரியத்தோடு நான் அதை கேட்கிறபடினாலே I பெற்றுக்கொள்வேன். have got a account in this bank of heaven. இந்த பரலோக வங்கியிலே எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. And so much money has been put by Jesus into my account. என்னுடைய கணக்கிலே எவ்வளவோ பணத்தை இயேசு போட்டிருக்கிறார். And I can go in his name and take anything. நான் அவருடைய பெயரிலே போய் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். It makes such a difference. அது எவ்வளவு வித்தியாசத்தை Because I எனக்கு go in the உண்டாக்குகிறது. name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நான் போகிறேன். That's how we have to go to our heavenly Father. இப்படித்தான் நாம் நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் செல்ல முடியும். And then I get grace. அப்பொழுது எனக்கு கிருபை கிடைக்கிறது. Then another situation comes. இன்னொரு சூழ்நிலை Again வருகிறது. I go and say, God, give me grace. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று மீண்டுமாய் கேட்கிறேன். You know what happens after some time? சில சமயங்கள் கழித்து என்ன நடக்கிறது தெரியுமா? See what it says in Hebrews 13 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் and verse 9. 9ஆம் வசனம். Hebrews 13 verse 9 it says, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். in the middle of that verse, அந்த வசனத்தினுடைய மத்தியிலே, that the heart is strengthened by this grace. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது.
So what happens when I keep on getting grace in my heart? ஆகவே என்னுடைய இருதயத்திலே நான் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? I get strength in my heart. என்னுடைய உள்ளத்திலே பலன் கிடைக்கிறது. That next time it is much easier to overcome that temptation. அடுத்த முறை அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு எனக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. If I keep going to God and saying, give me grace, give me grace, give me grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே போய் கொண்டே இருந்தேனானால் I can overcome temptation. நான் சோதனையை மேற்கொள்ள முடியும். And become strong in my heart. என்னுடைய உள்ளத்திலே ஸ்திரமடைய முடியும். And you know how a strong man can lift up little children and lift up others? ஒரு வலிமையான மனிதன் சிறு பிள்ளைகளையும் மற்றவர்களையும் எப்படி எளிதாக தூக்கி விட முடியும் தெரியுமா? When we become strong in our heart, we can help others. நம்முடைய உள்ளத்திலே ஸ்திரமடையும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். So that is why God allows us to be tempted by many sins, including fear. ஆகவே தான் பயம் உட்பட பல சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார். But as we believe in the perfect God that casts out all fear. எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிற அந்த பூரண அன்பிலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது. I told you when Jesus taught his disciples to pray. ஜெபிப்பதற்கு இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம். He said pray like this. இதுபோல நீங்கள் ஜெபியுங்கள். Matthew 6:9. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Now I told you yesterday that to drive away all fear from our heart we need to be established that God is our loving Father. நாம் எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் நம்முடைய பரம பிதா என்கிற காரியத்திலே நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னேன். But that's not enough. அது போதுமானதல்ல. Because your father may love you very much and still there may be some situation where he cannot help you. உங்கள் பிதா உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கலாம், ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதவராக இருக்கிறார். Supposing your father loves you very much. உங்களுடைய அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். But he's a poor man. ஆனாலும் ஒரு ஏழையா இருக்கிறார். You desperately need some money. உங்களுக்கு இப்போ எப்படியோ கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. He'll say I love you very much my child but I can't help you, I don't have that money. மகனே நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, ஆகவே உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்கிறார். Supposing he's a very rich man. அல்லது அவர் மிகுந்த பணக்காரராக இருக்கிறார். You got some serious sickness. உங்களுக்கு கொடிய வியாதி வந்து விட்டது. And your father says, see, I'm willing to spend any amount of money for you, my child, but I can't heal your sickness. The doctors say there's no hope. என் மகனே எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் உனக்கு செலவழிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் மருத்துவர்களோ நம்பிக்கை இல்லை என்று கைவிட்டு விட்டார்கள். நான் உனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே. I love you so much. அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன். So a father who loves us greatly alone is not enough. ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிதா மட்டும் போதாது. So to believe that a father God is a father who loves you completely, totally, permanently, நிரந்தரமாக முழுமையாக சம்பூர்ணமாக உங்களை நேசிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் மட்டும் போதாது. Because there are so many difficulties our loving earthly fathers cannot help us. நம்முடைய பூமியிலே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பான அப்பாமார்கள் நமக்கு உதவி செய்யக்கூடாத பல சூழ்நிலைகள் காணப்படுகிறது. Jesus said don't just pray Father. ஆகவே பிதாவே என்று மட்டும் நீங்கள் ஜெபித்தால் போதாது. Say our Father in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள். That means somebody who is ruling the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவர். For whom nothing is impossible. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. So there are two things that we must believe. ஆகவே நாம் இரண்டு காரியங்களை நம்ப வேண்டும். One, that God loves me immensely as my father. ஒன்று, என்னுடைய தகப்பனாய் இருந்து அவர் ஆழமாக அதிகமாக அன்பு கூறுகிறார். And that he is not like my earthly father. அவருடைய பூமிக்குரிய தகப்பனை போல இல்லை. Who is helpless in some situation. பூமிக்குரிய தகப்பன்மார்கள் சில சூழ்நிலைகளிலே முடியாதவர்களாய் போய்விடுவார்கள். He is a heavenly father who controls the whole universe. பரத்தில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர். Everything is under his control. எல்லாமே அவருடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது. Is there anything impossible for God? தேவனால் கூடாத காரியம் எதுவும் உண்டோ? No. இல்லை. If we come like that, then we can have faith. இதுபோல நாம் வருவோமே ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்கிறது. Let me repeat this. ஆகவே நான் இதை மீண்டுமாய் சொல்லட்டும். You only believe that he is a father who loves you, that is not enough for faith. அவர் உங்களை நேசிக்கிறவர் என்று மட்டும் நீங்கள் நம்பினால் அது விசுவாசம் அல்ல. You must also believe that he has power to solve that big problem that you have. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனையை அவர் தீர்க்கும்படியாக வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Let me show you two verses that you should never forget. நீங்கள் மறக்காமல் இருக்கும்படியாக இரண்டு வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். One is in Mark 10 and the other is in Mark 9. ஒன்று மார்க் 10, இன்னொன்று மார்க் 9. It's easy to remember. ஆகவே ஞாபகத்திலே வைப்பது எளிதாக இருக்கும். One is in Mark 10. ஒன்று மார்க் 10ஆம் அதிகாரம். The other is Mark 9. இன்னொன்று மார்க் 9ஆம் அதிகாரம்.
They are like two sides of a coin. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இருக்கிறது. First of all, Mark 10:27. முதலாவதாக மார்க் 10:27. You know what it says there? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The last part of that verse. இந்த வசனத்தின் கடைசி பகுதி. All things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். You believe that? நீங்கள் நம்புகிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? All things? You really believe all things are possible? தேவனால் எல்லாம் கூடும் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா? Every single thing? எல்லாமே அவரால் முடியுமா? Without exception, every single thing? விதிவிலக்கே இல்லாமல் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? All things are possible for God. தேவனாலே எல்லாம் கூடும். Now let's turn the coin the other side. See what's written the other side. இப்பொழுது இந்த நாணயத்தின் மறுபக்கத்தை திருப்புவோம். அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம். Mark 9, these are words of Jesus. Both are words of Jesus. இரண்டுமே இயேசுவுடைய வார்த்தைகள் தான். மார்க் 9 அதிகாரம். மார்க் 9 verse 23. 23ஆம் வசனம். Last part. கடைசி பகுதி. All things are possible to him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Yes or no? ஆமாவா இல்லையா? Now we are not so sure. அவ்வளவு நிச்சயம் இல்லை. All things are possible for God, yes. தேவனால் எல்லாம் கூடும். ஆம் என்று சொல்லுகிறோம். Same Jesus said this also. அதே இயேசு தான் இதையும் சொல்லி இருக்கிறார். All things are possible to him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். It's amazing. That is the other side of the coin. இதுதான் நாணயத்தின் மறுபக்கம். வியப்பாய் இருக்கிறது. Supposing you get a coin which is only printed on one side. உங்களுக்கு ஒரு நாணயம் இருக்கிறது, அதிலே ஒரு பக்கம் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கிறது. You won't accept it. That's a false coin. Something's wrong. அது ஏதோ தவறாகி விட்டது. அது செல்லா காசு. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். You must see both sides. நீங்கள் நாணயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். All things are possible to God. எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும். And all things are possible to him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். You know how that is? இது எப்படி தெரியுமா? That there is some power factory that produces electricity somewhere. ஏதோ ஒரு இடத்துல மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதான ஒரு மின்சார உற்பத்தி தொழிற்சாலை இருக்கிறது. I can't produce it. It's too expensive for me to produce electricity. நான் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஏனென்றால் எவ்வளவோ விலை ஆகும். To set up a factory like that to produce electricity. ஒரு பெரிய தொழிற்சாலையை மிகுமின் தொழிற்சாலையை வைப்பதற்கு எவ்வளவு செலவு பிடிக்கும்? Many crores of rupees. எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய வேண்டும். I say I can't produce electricity. ஆகவே நான் மின்சாரத்தை உண்டாக்க முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. I can put a wire from my house to that factory, that electricity producing unit. அங்கே மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த இடத்திலே என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு வயரை அங்கே போய் இணைக்க முடியும். And then I get all that electricity in my house. இப்பொழுது அந்த மின்சாரம் என்னுடைய வீட்டிற்கு வருகிறது. See, that's how the fans are running, the lights are running. We are not producing any electricity. நாம் இந்த மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்கிறதில்லை, ஆனால் அந்த வயரை இணைத்தபடினாலே நாம் இந்த ஃபேன் லைட் எல்லாம் ஓடுகிறது. We are plugged in to that electricity. அந்த மின்சாரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். So that electric power station is like God. ஆகவே அங்கே மின் உற்பத்தி நிலையம் அது தேவனை போல இருக்கிறது. He can do everything. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். When I believe, நான் விசுவாசிக்கும் பொழுது, like my putting the plug into that socket, அங்கே உள்ள அந்த பிளக், என்னுடைய பிளக்கை அந்த ஓட்டையில் சொருகுகிறது போல, then that comes to me also. அதே மின்சாரம் இப்பொழுது எனக்கும் வருகிறது. You know what will happen if you put your finger inside a socket? அந்த மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிளக் ஓட்டைக்குள்ள கையை விட்டால் என்ன நடக்கும்? Don't try it, but you know what happens. தயவுசெய்து யாரும் முயற்சிக்காதீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்தால் போதும். The whole electricity will go through your body. அந்த முழு மின்சாரமும் உள்ள உடலிலே இறங்கும். It's so powerful that if somebody touches you, it will go through his body also. எவ்வளவு வலிமை வாய்ந்தது தெரியுமா? உங்களை யாராவது தொட்டால் அவர்களுக்கும் ஷாக் அடித்து விடும். What a wonderful power this is. என்ன அற்புதமான ஒரு வல்லமை. If somebody just touches me, he gets the power also. என்னை யாராவது தொட்டால் அவருக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது. Jesus lived like that. இயேசு அப்படி வாழ்ந்தார். So close connection to the Father that anybody touched him, they got power in their life. இயேசு எவ்வளவு நெருக்கமாய் பிதாவிடத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால், இயேசு யாராவது தொட்டால் அந்த வல்லமை அவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. It's amazing. வியப்பாய் இருக்கிறது. God's power is so wonderful. தேவனுடைய வல்லமை அற்புதமானது. Then why don't we experience it? ஆனால் ஏன் நாம் அதை அனுபவிப்பதில்லை? Because our faith is so weak. நம்முடைய விசுவாசமானது பலவீனமாய் இருக்கிறது. We're not properly connected into the socket. நாம் அந்த சாக்கெட்டிலே நாம் சரியாக இணைக்கப்படவில்லை. You know, like these very powerful gadgets like heaters and all, they need a thick wire. நாம் உபயோகிக்கிற மின் உபகரணங்கள், வீட்டிலே நாம் ஹீட்டரை உபயோகிக்கிறோம், மின்சாரத்தினாலே இயக்கப்படும் ஹீட்டர். And they have
different bigger size of plug and socket for that 15 அந்த ampere. அதற்கு சாதாரண வயர்களை பயன்படுத்த மாட்டார்கள். அதற்கு 15 amps plug அதிகமான கேஜ் உள்ள வயர் இதை பயன்படுத்துவார்கள். If you put a small wire in it, the whole wire will be burnt out. சாதாரண வயரை போட்டால் வயரை உருகிவிடும், எரிந்துவிடும். That won't work. அது வேலை செய்யாது. That is why they say these big heaters and all that, you must have a bigger thicker wire. ஆகவே தான் மின்சாரத்தினாலே சூடாக்கப்படக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் நீங்கள் மிகவும் கனத்த வயரை போட வேண்டும், பெரிய பிளக்கை போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். Ordinary bulb and fan and all thin wire is enough. சாதாரண இந்த பல்புகளுக்கெல்லாம் ஃபேன்களுக்கெல்லாம் சாதாரண வயர் போதும். So in the same way with faith, அதே போல தான் விசுவாசமும். there are different degrees of faith. விசுவாசத்திற்கு வெவ்வேறு அளவு இருக்கிறது. And if you want more wattage of power, then you have to have a thicker wire. உங்களுக்கு அதிகமான வல்லமை சக்தி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கனத்த வயரை வைக்க வேண்டும். And the thickness of the wire determines how much power can go through that. எவ்வளவு சக்தி அதனூடாக கடந்து செல்லும் என்பதை தீர்மானிப்பது அந்த வயரினுடைய கனம். There was once the disciples tried to cast out one demon. ஒருமுறை சீஷர்கள் பிசாசை விரட்ட முடியாய் முயற்சித்தார்கள். Earlier they had cast out some other demons. அதற்கு முன்பாக சில பிசாசுகளை விரட்டி இருக்கிறார்கள். But this is one senior demon, one tough one was inside one young boy. இப்பொழுது ஒரு பையனுக்குள்ளாக பெரிய பிசாசு இருக்கிறது. They tried to cast it out. The demon said, no, who are you? அந்த பிசாசை விரட்டுவதற்கு சீஷர்கள் ஜெபித்த பொழுது அந்த பிசாசு இவளை பார்த்து நீ யாரப்பா என்று சொல்லி அது போகவே இல்லை. Peter all was surprised. What is nothing, this fellow is not going away. என்ன பேதுருக்கே ஆச்சரியம், என்ன நம்ம ஜெபம் பண்றோம் இந்த பிசாசு போக மாட்டேன் என்கிறது. Not Peter, some of the others. Peter was on the mountain top. மற்ற சீஷர்கள் பேதுரு அவரோடு மலையிலே இருந்தார். இயேசுவோடு Thomas and Matthew and all were there. தோமா மத்தேயு இந்த சீஷர்கள் they came to Jesus, why we couldn't cast out this demon? ஏன் நாங்கள் இந்த பிசாசு எங்களால் விரட்ட முடியவில்லை? We cast out other demons. மற்ற அசுத்தாவியெல்லாம் விரட்டணுமே. He said this needs a little thicker wire. இதற்கு கொஞ்சம் கனத்த வயர் தேவைப்படுகிறது என்று சொன்னார். This is a strong one. இது கொஞ்சம் வலிமையான பிசாசு. You need more power. You need more faith. அதிகமான விசுவாசம் உங்களுக்கு தேவை. And if you want this faith, you must fast and pray. இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். You don't fast and pray, you want to just have a good meal all the time. எல்லா நேரத்திலும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது விரும்புகிறீர்கள், நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதில்லை. Then you won't have faith. அப்படி உங்களுக்கு விசுவாசம் இருப்பதில்லை. Then this demon, some demons will go but not this one. சில பிசாசுகள் ஓடும், இந்த எல்லா பிசாசும் ஓடாது. So Jesus also said there are degrees of faith. ஆகவே விசுவாசத்திற்கு வெவ்வேறு அளவுகள் இருக்கிறது என்று இயேசுவும் சொல்லி இருக்கிறார். You know, like when Jesus came, he immediately drove out that demon. இயேசு வந்தபொழுது உடனடியாக இந்த பிசாசை விரட்டினார். And they said, why can't we do it? ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை என்று கேட்டார். You can do it. If you have faith, you can also do it. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்களும் செய்யலாம். It's an amazing truth in scripture that whatever God did for Jesus, he will do for you and me. இயேசுவுக்கு என்னெல்லாம் பிதா செய்தாரோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்பது ஒரு பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க சத்தியமாய் இருக்கிறது. We are limiting God by this thin wire we have. We get little electricity and we are so happy. நாம் தேவனுடைய வல்லமையை ஒரு வரம்புக்குள்ளாக எப்படி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் மிக மெல்லிய ஒரு வயரை நாம் பயன்படுத்துவதனாலே அந்த சக்தி அவ்வளவாய் பாய்ந்து செய்ய முடியவில்லை. The small torch cell type of electricity. சின்ன டார்ச், பென் டார்ச் வைத்திருக்கிறோமே அது போல சக்தி. Our testimony is like that. See, this is burning. நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க, பென் டார்ச் எரிகிறது, குட்டியா எரிகிறது. இதான் நம்முடைய சாட்சி. We must have more faith than that. அதை காட்டிலும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவை. Jesus said all things are possible if you can believe. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். God is almighty. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். And if you trust him, he will carry all your burdens. நீங்கள் அவரிலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து கொள்வார். Solve all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார். He will heal sicknesses. வியாதிகளை சுகமாக்குவார். He will cast out demons. பிசாசுகளை விரட்டுவார். He will do miracles in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். But you need a little thicker wire of faith. ஆனால் விசுவாசம் என்றதான கனத்த வயர் உங்களுக்கு தேவை. It's the same electric power station that supplies this big power and small power. அதே மின் உற்பத்தி நிலையம் தான் சிறிய சக்தியும் கொடுக்கிறது, பெரிய சக்தியும் கொடுக்கிறது. You know, in some houses they only have thin wire because they only want one light to burn. சில வீடுகளிலே ஒரே ஒரு 40 வாட்ஸ் பல்ப் மட்டும் தான் இருக்கும், அது எரிவதற்கு ஒரு சின்ன வயர் போதும். And the other people got thick wire with geysers and air conditioners and so many things running on the same electricity. இன்னொரு வீட்டிலே பார்த்தால் அங்கே அவர்கள் சூடாக்குவதற்கு ஒரு மின்கலம் வைத்திருப்பார்கள் அல்லது குளிர்சாதன பெட்டி வைத்திருப்பார்கள். இப்படி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பல உபகரணங்களுக்கு கனத்த வயர் தேவை. You say, how you do all that? In my house only one light is burning. எப்படி உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது, எங்க வீட்டில் ஒரே ஒரு பல்பு தான் இருக்கிறது என்று கேட்கலாம். Say, because you got this thin wire, we got thick wire in our house. உங்களுக்கு மெல்லிய கம்பி வயர் தான் இருக்கிறது, எங்களுக்கு கனத்த கம்பி வயர் இருக்கிறது. That's what Jesus is saying. இதுதான் இயேசு சொல்கிறார். You have faith.
It's like a thick wire. என்பது அது ஒரு மின் கம்பி போல So இருக்கிறது. much power can come through that. அந்த மின் கம்பியின் மூலமாக எவ்வளவோ சக்தி பாய்ந்து செல்ல முடியும். Don't be satisfied with this little thin wire that you're plugged in. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மெல்லிய மின் கம்பிகளிலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். All the power of God is yours if you can believe. நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சகல வல்லமை உங்களுக்கும் சொந்தம். What does it mean when it says I can do everything? நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் என்ன பொருள்? Does it mean I can do whatever I feel like? நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்கிறேனோ அதையெல்லாம் செய்ய முடியுமா? There are certain things that are not the will of God. சில காரியங்கள் தேவ சித்தம் அல்ல. No matter how much I believe, I won't get it because it's not God's will. தேவ சித்தமா இல்லாதபடியால எவ்வளவு விசுவாசித்தாலும் அது எனக்கு கிடைக்காது. Because God sees it's not good for me. ஏனென்றால் தேவன் அது எனக்கு நல்லதல்ல என்று காண்கிறார். When it says that all things are possible, it doesn't mean I'll get anything which is not even good for me. ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னால் எனக்கு நன்மை பயக்காத காரியங்களும் கிடைக்கும் என்று பொருள் அல்ல. If I go and buy a lottery ticket, find 2 rupees lottery ticket. நான் 2 ரூபாய் கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்குகிறேன். I pray in the name of Jesus, please help me. நாமத்தினாலே Help me to get this 10 lakhs. ஆண்டவரே இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு விழட்டும். You're not going to get it. உங்களுக்கு அந்த பதில் கிடைக்காது. Because you'll get ruined. நீங்கள் அழிந்து போவீர்கள். That 10 lakhs will destroy you. அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களை அழித்து விடும். Why should you get 10 lakhs? So many people are given that 2 rupees, 2 rupees, 2 rupees. You collect the whole 10 lakhs and take it to yourself. மக்கள் ஒவ்வொருவராய் 2 ரூபாய் 2 ரூபாயை லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் வாங்கி கொண்டால் அவ்வளவு பேரிடத்துல திருடுகிறது போல. Lottery is actually stealing. லாட்டரி சீட்டு வாங்குவது திருடுவதற்கு ஒப்பாய் இருக்கும். So we don't want to take money from belong that other people are giving. I did not work for it. I'm just collecting 2 rupees from 100,000 people and saying I got this money. நான் அதற்காக வேலை செய்யவில்லை. அந்த 1 கோடி மக்களிடத்திலே 2 ரூபாயாய் வாங்கின பணத்தை இப்படி எனக்கு கொடுக்கிறார். So don't think all things are possible means I can do stupid things like that. ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட புத்தியமான காரியங்களை செய்யலாம் என்று என்ன வேண்டாம். God will give me what is good for me. ஆண்டவரே எனக்கு நன்மையானதை தாரும். All such things are possible. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கூடும். For example, உதாரணமாக is it God's will that I should overcome anger? கோபத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமா? What do you think? Yes or no? ஆமாவா இல்லையா? 100% overcome anger. கோபத்தை 100க்கு 100 மேற்கொள்வது என்பது சித்தமா இல்லையா? The 365 days of the year I'll never get angry. வருஷத்திலே 365 நாள் நான் கோபமடையவே மாட்டேன். That is God's will. அது தேவ சித்தம். You need a thick wire for that. அதற்காக உங்களுக்கு கனத்த மின் கம்பி தேவை. Thin wire and all you won't get it. நீங்கள் மெல்லிய கம்பி வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. But if you have faith, விசுவாசம் இருந்தால், Lord, I believe you can do this in my life. ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் நீ செய்ய முடியும். எனக்கு கிருபை தாரும். My heart will be strengthened by grace. கிருபையினாலே என்னுடைய இதயம் ஸ்திரப்படும். Then I'll just push this anger down, it will fall down. நான் இந்த கோபத்தை கீழே தள்ளினால் அது விழுந்து விடும். Or lusting with the eyes. அல்லது கண்களினாலே இச்சிக்கிறது. You can overcome that. நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். With faith, Lord, I believe. விசுவாசத்தினாலே ஆண்டவரே நான் நம்புகிறேன் நீர் என்னை விடுவிக்க முடியும். Those things are not like winning lottery. இதெல்லாம் லாட்டரி சீட்டை ஜெயிப்பது போல அல்ல. God's will for you. இது உங்களுக்கென்று தேவ சித்தம். The same way fear. அதே போல பயம். God wants you to overcome fear in your life and anxiety completely. உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமாய் கவலையையும் பயத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார். By faith. எப்படி? Lord, விசுவாசத்தினாலே. I believe that you take care of me. ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று நான் நம்புகிறேன். You are my Father in heaven. நீர் என்னுடைய பரம பிதா. Think of this big universe. இந்த பெரிய அண்ட சராசரத்தை பாருங்கள். You know, if you study the universe, you find earth is only like a small speck of sand. நீங்கள் இந்த அண்ட சராசரத்தை கொடுத்து படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் பரத்திலே பார்க்கும் பொழுது இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல தான் இருக்கிறது. And on this speck of sand is one small speck called me. இந்த சிறு தூசியை போல இருக்கக்கூடிய இதிலே என்னை போல ஒரு தூசி இருக்கிறான். And I have a small problem. எனக்கு அதிலேயும் ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது. And I think this almighty God cannot solve it. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் இது தீர்க்க முடியாது என்று எண்ணுகிறேன். You think so that he cannot solve your problem? அவரால் உங்கள் பிரச்சனை தீர்க்க முடியாதா? God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும். You remember we heard about that man who came to Jesus and said, "Please tell my brother to divide the property with me." என்னுடைய சகோதரன் என்னோடு கூட அந்த சொத்தை பங்கிட முடியாது நீர் சொல்லும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான். You think God can't solve that problem? Tell me, what do you think? ஆண்டவரால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா? சொல்லுங்கள். பங்கை சொத்தை பிரிக்க முடியாதா? Human judge will call that fellow, take 1 year arguments back and forth. மனுஷ ஒரு நியாயாதிபதி அல்லது நீதிபதி 1 வருஷம் அந்த வழக்கை தொடர்ந்து வழக்கறிஞர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். But God can solve it much quicker. ஆனால் தேவனோ அதை விட எளிதாக தீர்த்து விட முடியும். Only 2 brothers. 2 அண்ணன் தம்பி தான். Father died. அப்பா மரித்து விட்டார். That fellow stole the whole property. அந்த முழு சொத்தையும் அந்த இன்னொரு சகோதரன் எடுத்துக்கொண்டான். You think God can solve that problem? இந்த பிரச்சனையை தேவனால் தீர்க்க முடியுமா முடியாதா? Sure. கண்டிப்பாக தீர்க்க முடியும். He can kill him tonight.
He can அவன் kill him. அவனை கொன்றுவிட முடியும் ஒரே நாளில். Tomorrow morning the lawyer will come, hey, the property is all yours, you can take it. அடுத்த நாள் காலையில உனக்கு சொத்தெல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அண்ணன் செத்து போயிட்டான், உனக்கு தான் என்று சொல்லுவார்கள். It's so easy for God. தேவனுக்கு அவ்வளவு எளிது. But Jesus said, ஆனா இயேசு சொன்னார், I'm not going to do that. நான் அதை செய்ய போவதில்லை. It's probably better for you that you don't get that property. உனக்கு அந்த சொத்து கிடைக்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. Maybe you'll follow me after that. அதற்கு பிறகாவது நீ என்னை பின்பற்றுவாய். If you get that property, you may live for that only. அந்த சொத்து உனக்கு கிடைத்து விட்டால் அந்த சொத்துக்காகவே நீ வாழ்வாய். God does what is good for us. தேவன் நமக்கு எது நன்மை அதை தான் செய்கிறார். Nothing impossible for God. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. He can solve every problem around you with 1 second. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வினாடியிலே தீர்த்து விட முடியும். Your difficult boss, your difficult neighbor, everything is easy for God. கடினமான ஒரு எஜமான் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், கடினமான குடும்பத்தினர் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். We don't have a big enough idea about our God, how powerful he is. தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்கிறதான பெரிய கருத்து நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. I picture it sometimes like this. சில சமயத்தில் நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன். Have you seen these ants crawling on the ground? Small ants. தரையிலே இந்த small ones. சின்ன எறும்பு, குட்டி எறும்பு, அது அப்படியே தரையில ஊர்ந்து கொண்டே இருக்கும். Sometimes you see one of these ants carrying 1 grain of rice. சில சமயத்தில் இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா அரிசி பருக்கில உடைஞ்ச அரிசியை ஒரு சின்ன துண்டை தூக்கிட்டு போகும். To its hole. அது தன்னுடைய துவாரத்துக்கு எடுத்து செல்லும், புத்துக்கு எடுத்து செல்லும். Supposing that ant could speak to me. அந்த எறும்பு என்கிட்ட பேசுகிறது என்று வைத்துக் கொள்வோம். Say, Brother Zach. சகோதரர் ஜாக் அவர்களே, this 1 grain of rice so heavy. இந்த ஒரு அரிசி பருக்கை அவ்வளவு பாரமா இருக்கிறது. Can you please help me to take it just that 20 feet to that hole? இந்த 20 அடி தள்ளி இருக்கிற அந்த புத்துக்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா? It's very heavy, Brother Zach. It's very heavy. சகோதரர் ஜாக் அவர்களே, இது ரொம்ப பாரமான ஒரு சுமை. I say, what? I can take 1 whole sack of rice to your. ஒரு பருக்கு என்ன, ஒரு மூட்டையே நான் தூக்கி கொண்டு போகலாம் என்று சொல்கிறேன். It's heavy, Brother Zach. Don't think it's easy. பயங்கர சுமையா அதிகமா இருக்கு, அவ்வளவு எளிதல்ல. It's not short distance, 20 feet I have to go. ஏதோ இது சமீபத்தில் இருக்கிற இடமல்ல, 20 அடி தூரம் நான் போக வேண்டும். 2 steps I'll be there. நான் 2 அடி எடுத்து வைத்தால் அங்கே போய் விடுவேன். That is how we go to God. இப்படித்தான் நாம் ஆண்டவரிடத்திலே போகிறோம். Oh God, ஆண்டவரே, this problem, பிரச்சனை, this grain of rice I'm carrying, நான் தூக்கி கொண்டிருக்கிற அந்த அரிசி பருக்கை, can you please help me to carry it? இதை சுமப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா? I'm not sure, Lord, it's a big problem. ஆண்டவரே, எனக்கு அவ்வளவு நிச்சயமில்லை, பெரிய பிரச்சனை. We talk to God as if he's so helpless and so weak. ஏதோ ஆண்டவர் உதவியற்றவராய் பலவீனமானவராய் இருக்கிறது போல எண்ணிக்கொண்டு நாம் அவரிடத்தில் பேசுகிறோம். That's what I mean by our faith being so little. நம்முடைய விசுவாசம் மிகவும் குறுகியதா இருக்கிறது என்றால் இதுதான் அர்த்தம். How can our faith become big? நம்முடைய விசுவாசம் எப்படி பெரிதாய் மாற முடியும்? Who art in heaven, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, everything is possible for you. உம்மால் எல்லாம் கூடும். We trust you. நாங்கள் உம்மை நம்புகிறோம். You know that even Jesus said that in Gethsemane. கெத்செமனேல இயேசுவும் கூட அப்படி சொன்னார். Father, all things are possible for you. பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். That's a good prayer for us to pray. நாம் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு Heavenly ஜெபம். Father, all things are possible for you. பரலோக பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். And I know you can do this for me. நீர் எனக்கு இதை செய்ய முடியும் என்று Not நம்புகிறேன். only my Father, நீர் என்னுடைய தகப்பன் மட்டுமல்ல, you are my Father in heaven. நீர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. That is how fear is cast out. இப்படித்தான் பயமானது புறம்பே There தள்ளப்படுகிறது. is no fear in love. அன்பிலே பயமில்லை. There is no fear when I know that this Father who loves me is an almighty Father and he is on my side. நான் நம்புகிறேன், என்னுடைய தகப்பன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என் பக்கத்திலே என் சார்பாக இருக்கிறார். Let me show you a verse in 2 Timothy 4. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். See, Paul was in Rome. பவுல் ரோமாபுரியிலே இருந்தார். And the church in Rome was not a church he started. அங்கே ரோமாபுரியிலே உள்ள சபையானது இவர் ஆரம்பித்த சபை அல்ல. So people there didn't know Paul so well. ஆகவே அங்க இருக்க மக்களுக்கு பவுலை அதிகமாக They தெரியாது. respected him as an apostle. ஆனாலும் அப்போஸ்தலனா இருக்கிறபடினாலே மதிப்பு செய்தார்கள். But there in Rome he was taken to the court. ஆனால் அங்கே ரோமாபுரியிலே அவர் வழக்கு மன்றத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். So some of the believers went with him to the court. ஆகவே அங்கே உள்ள விசுவாசிகளிலே சிலரும் இந்த வழக்கு மன்றத்துக்கு சென்றார்கள். You know what happened? அங்கே என்ன நடந்தது The தெரியுமா? Roman soldiers caught Paul and took him. எல்லாரும் பவுலை, அந்த படை வீரர்கள் அவரை பிடித்துக் கொண்டார்கள். All the believers ran away. அங்குள்ள எல்லா விசுவாசிகளும் ஓடிவிட்டார்கள். They thought, oh, they'll catch us also. நம்மையும் பிடித்து விடுவார்கள் என்று எண்ணி விட்டார்கள். So he says, ஆகவே அவர் சொல்கிறார், 2 Timothy 4 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் and verse 16. 16 வசனம். At my first defense no one supported me but all deserted me. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். Everybody left him.
எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். Here all the believers came to the court, but when they saw the Roman soldiers, they all ran away. இங்க வழக்கு மன்றத்துக்கு எல்லா விசுவாசிகளும் ரோமாபுரியிலிருந்து வந்தார்கள். இங்கே போர்ச்சவர்களை பார்த்தவுடனே எல்லாரும் ஓடிவிட்டார்கள். And he is alone. தனியா இருக்கிறார். But he says, when I stood there, நான் அங்கே நிற்கும் பொழுது, verse 17, 17ஆம் வசனம், the Lord stood with me. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். And last 17, verse 17, I was delivered out of the lion's mouth. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். They wanted to throw me to the lions, but God said, no, not yet. அங்கே சிங்க குகையிலே என்னை வீசி விடும்படியாய் அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். தேவன் எனக்கு விடுதலை செய்தார். Even if all the believers leave you, எல்லா விசுவாசிகளும் உங்களை விட்டு போனாலும் it doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. You got your Father in heaven who will stand with you. உங்களோடு கூட நிற்கும்படியாய் துணையாய் நிற்கும்படியாய் பரமண்டலங்களிலே பிதா இருக்கிறார். From this day, let's believe that. இந்த நாளிலிருந்து இதை நாம் விசுவாசிப்போம். God will help us. தேவன் நமக்கு உதவி செய்வார்.